அங்க போனா ஏதாவது நடந்துருமோன்னு நீ நினைக்கிற? அங்க போகாம போயிட்டா உன் குடும்பம் மொத்தத்தையும் அந்த சாமி சோதிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன். குலசாமியை பொறுத்த வரைக்கும் அத கோவப்படாம பாத்துக்கிறதுதான்ப்பா முக்கியம். சரியா சொன்னீங்க அக்கா. அம்மா கவிதா, அக்கா சொல்ற ஒரு விஷயத்த நாம போகட்டும்னு விட்டுற முடியாதுமா. உனக்கு வந்த காட்சிப்படி எனக்கு மட்டும்தான் ஏதாவது நடக்கும். ஆனா அதே நேரம் நாம எல்லாரும் கோயிலுக்கு போகாம இருந்துட்டா நம்ம குடும்பத்துக்கே ஏதாவது நடந்துரும். என்னோட சந்ததிகளுக்கு அது சாபமா மாறிடக்கூடாதுமா. சாமி கோவத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அதுக்காகத்தான் நாம போகணும்னு முடிவெடுத்திருக்கோம். மாமா ரொம்ப சரிங்க. நாம கோயிலுக்கு போறதுதான் நல்லது. நாம போறோம். சாமி தானே என்ன இங்க வரவழைச்சாரு. சாமி தான் எனக்கு தண்டனை கொடுக்க போறாருன்னா அத நான் மனசார ஏத்துக்கிறேன். அது என்ன பூதமாடா, சாமிடா. அது எதுவும் பண்ணிடாது, தைரியமா இரு. எல்லாரும் கிளம்பலாமா? டேய் சீக்கிரமா போய் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. போங்க. சரிங்க. அந்த பேக் எடுத்துக்குமா, பூஜைக்கு தேவையான பொருள்லாம் அதுல இருக்கு. எல்லாம் ரெடியா வந்து. டேய் நம்ம 4 பேர் இருக்கோம். என்ன நடந்தது சரி பாத்துக்கலாம். புரியுதா? திலீபா இங்க வா. என்னடா வா. நீ வா. என்ன சொல்லு. சீக்கிரம் வா. சொல்லுடா என்ன? ஏய் எதுவும் தப்பா நடக்காது நம்பிதான் நாம இப்ப கிளம்புறோம். அதுக்காக எதுவும் நடக்காதுன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்டா. என்னடா சொல்றீங்க? அதுவும் சமாடா. இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் சின்னதா ஆயுதங்களை நம்ம கூட எப்பவுமே நம்ம வச்சுக்கணும். நாம 4 பேரும் அம்மா அப்பாவை சுத்தி பாதுகாப்பு பட மாதிரியே நிக்கணும். யார் மேலேயாவது நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வையேன், உடனே அவங்களை கண்காணிக்கணும். ஆமாடா, இது அந்த விநாயகத்தோட ஊரு. சென்னையிலேயே நம்மள அந்த ஆட்டம் ஆட்டி வச்சான். இங்க அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நாம மட்டும் அலர்ட்டா இருந்தா போதும். எது இருந்தாலும் சமாளிச்சிடலாம். டேய் ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப முக்கியம்டா. நம்ம 4 பேருக்கும் எது வேணாலும் பரவாயில்லடா, அப்பாவுக்கு எதுவுமே ஆடக்கூடாது. நாம 4 பேர் கூட இருந்தோம் அப்பாவுக்கு எதுவும் நடக்க விட்டுறக்கூடாது. அப்படி நடந்தா அது நமக்கு அசிங்கம். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டேய் பிரபா, நீ கடத்துற பக்கமா போ. அங்க கத்தி மாதிரி ஏதாவது கிடைச்சா நானும் வாங்கிட்டு வா. ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கோ. நம்ம பாதுகாப்புக்கு அது ஓது வேணும்டா. கரெக்ட். சரி நான் இப்பவே போறேன். டேய் சரவணன் கடத்தருக்கு தானே போயிருக்கான். நான் போயிட்டு வாங்கிட்டு வர வழியில சரவணனே பிக்கப் பண்ண வந்துறேன். டேய் நீங்க 2 பேர் சேஃபா இருக்கடா. பேக் பண்ணி வைக்கிறோம். டேய் வாடா பேக். அதோ அவங்களே வந்துட்டாங்க பாரு. என்னங்க? எங்க குலதெய்வம். வாங்க வாங்க. வாங்க வாங்க. அண்ணே வாங்க. கிருஷ்ணா சொல்லுங்க தம்பி. கோவில் சின்ன கோவில் தான். இந்த கோயிலுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்டுக்கு தர்மகர்த்தா இருக்காரு. இவர் தான் அவரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வருஷம் ஆயிட்டதால சார் நம்மள மறந்து போயிட்டாரு போல இருக்கு. நீங்க சொக்கலிங்கண்டா, சொக்கலிங்கம் சொக்கு. சனை தெருவுல கடை வச்சிருந்த ஞாபகம் இல்லையா? நான் தான்டா அது. நான் தான்டா சொக்கு. டேய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, சின்ன வயசுல பென்சில் மாதிரி இருந்த, இப்போ டிப்பர் லாரி மாதிரி தொந்தி பயமா இருக்க. உமா இங்க வா. இவர்தான் சொக்கு. சன்னதி தெருல முதல்ல கடை வச்சவர் இவருதான். நல்லது. வணக்கம்மா. அத்தா இவன் அப்படிலாம் ஒன்னும் பெரிய மாவீரன் இல்ல. கடலுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சவன் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறுத்தினான். இதெல்லாம் இப்ப சொல்லணுமா? கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல அது இருக்கட்டும். கிருஷ்ணா இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தாண்டா அக்கா மடா சிங்கராசா. டேய் ஒடுக்கு போயல. டேய் கிருஷ்ணா, என்னடா அது, நீ கம்ப்ளீட்டா மாறிட்ட. நீ வர்றேன்னு சொன்னாங்கப்பா. நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட, பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எங்களையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கே இல்லையோன்னு சந்தேகத்தோடவே வந்தோம். ஞாபகம் வச்சிருக்க. கிருஷ்ணனுக்கு உங்க எல்லாரையும் ஞாபகத்துல இருக்கு. உங்களுக்கு தான் ஞாபகம் இல்ல, துப்பு கட்ட பசங்களா. கிருஷ்ணா இவர் யாரு? ஐயாவுடா. ஐயாவா? மண்டபம் ஐயாவு. மண்டபம் ஐயாவா? என்னடா சொல்ற? இவன ஐயாவு. ஏய் நீ என்னடா என்ன போய் குண்டாயிட்டேன்னு சொல்ற? இவனை பாடுறா தொந்திட்டு போய் மாறுங்க. டேய் இங்க வாங்க 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 எல்லாம் வாங்க. வாங்க. இவங்கதான்
என்னோட 4 பசங்க. வணக்கம் தம்பிங்களா. சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எங்க காலடி படாத இடமே கிடையாது. அப்பப்ப தனுஷ்கோடியில இருந்து நீச்சல் அடிச்சு 1ஆம் திட்டு 2ஆம் திட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஏப்பா கிருஷ்ணா, குலசாமியை மறக்காம கும்பிட வந்திருக்கீங்க பாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குப்பா. வாங்க போலாம். தாராளமா போலாம். எல்லாம் இவன் சொன்ன ஐடியா. வாங்க போலாம். வாங்க. என்ன கவிதா, என்னாச்சு? என்ன? அந்த வேல் கம்பு, அந்த சோனாயுதம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இந்த சாமி தான். இதே உயரத்துல இந்த சாமியை நான் என் விஷுவல்ல பார்த்தேன் அத்தை. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க அத்தை, திரும்பி போயிடலாம். ப்ளீஸ் அத்தை, சொன்னா கேளுங்க. இத பாருங்க கவிதா, நாம இப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன ஆனாலும் அது எல்லாத்தையும் அந்த சாமியை பார்க்கும். ப்ளீஸ், நீ பயப்படாம இருமா, தைரியமா இரு. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அவ சொல்றதுல நம்புற மாதிரி தானே இருக்கு. உங்களுக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் நாங்க பயந்துட்டு இருக்கோம்மா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நல்லா இங்க வந்தோம். எது நடந்தாலும் பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. கிருஷ்ணா, உன் மருமக என்னப்பா சொல்லுது? அவளுக்கு இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருது. அதான், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. சாமி, இவங்களுக்காக தான் இன்னைக்கு பூஜை பண்ணணும். வெள்ளி தொட்டியில் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை நீங்க நேர்த்தி கடனா ஏத்துக்கணும். அப்புறம் ஆமா, சேவல் அறுக்கணும்னு சொன்னீங்கல்ல, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. இப்ப போய் நான் எடுத்துட்டு வந்துருவா. இல்ல அருள் வாக்க கேட்க போறீங்கல்ல, அப்ப கொடுத்தா போதும். சரிங்க சாமி. சாமி, இப்ப நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முதல்ல பொங்கல் வைக்கணும்ல. ஆமாண்டா கிருஷ்ணா, முதல்ல நம்ம வீட்டு பொம்பளைங்களா சேர்ந்து பொங்கல் வச்சு படைக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் நேர்த்தி கடன். கடைசியா குறி கேக்குது, சாமியார் அதெல்லாம் நடக்கும். மாமா, நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் போல. ஆமாண்டா பிரபா, அது எதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்ல. சாமி, நான் போய் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க ஐயா. வாங்கம்மா போலாம். போங்க. கிருஷ்ணா வா. இது வந்துடுறேன். சரிங்க. நம்ம அலர்ட்டா இருக்கணும்டா. இங்க வேற ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கு. இதுல அவன் ஆளுங்க யாருன்னு தெரியவே இல்லைடா. சந்தேகம் வர மாதிரி யாரா இருந்தாலும் அவங்கள விடக்கூடாதுடா. ஏய், பொருள் பத்திரமா இருக்கு. என்னடா நான் சொல்றேன், டக்குன்னு பார்க்காத. பேக்ல 3 பேர் நிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு வேஷ்டி கட்டி நிக்கிறான் பாரு. நம்ம வந்ததுல நம்மளே நோட் அவுட் இருக்கான்டா. எனக்கு இன்னும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. வா, என்னன்னு கேட்டா. யாரா நீ? நானும் வந்ததுல பாக்குறேன். என்ன நோட் அவுட் என்ன போய் சொல்ற? யாரா நீ? யார் சார் நீங்க? டேய், நான் செக் பண்றேன். பாக்கெட்ல மேல செக் பண்றேன். என்ன உண்மை சொல்லு. இல்ல உயிரோட போக ஏன் அவங்கள அடிக்கிறீங்க? இவங்கடா நம்ம சொந்தக்காரங்கப்பா, நல்ல பசங்க. ஏய் போங்கப்பா. இல்ல சார்,
இவன் சந்தேகம் வர மாதிரி பாத்துட்டே இருக்கான் சார். தம்பி அவன் பார்வையே அப்படிதான்ப்பா. வாய் பேச முடியாதவன். இதனாலே நிறைய இடங்கள்ல அடி வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா. அவங்கள விட்டுருங்க தம்பி, நீங்க போங்கப்பா. சாரி பிரதர், சாரி பிரதர், சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி மன்னிச்சிடுங்க. வேணும்னு சொல்லு. சரி சரி பிரதர் உங்களுடைய பரவாயில்ல. சரி, போங்க போங்க. போங்க போங்க போடா போங்க. என்னடா பண்றீங்க? சாரிப்பா. என்ன கிருஷ்ணா அது? உன் பசங்க இப்படி நடந்துக்கிறாங்க. நீ நல்லவனா இருக்க, ஆனா உன் பசங்களை நல்லவங்கள வளர்க்கல போல இருக்க. ஐயோ அப்படி இல்ல சொக்கு, ரொம்ப தங்கமான பசங்க. என் மாமாவால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயத்துல இருக்காங்க. அதனாலதான் பாக்குற எல்லாரையும் சந்தேகத்தோடய பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சாரி சார், அப்பாவை ஏதோ பண்ண வந்திருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டோம். அதான் அடப்பாவமே. ஏன் கிருஷ்ணா இன்னும் அந்த பகை தெரியலையா? அப்படிலாம் எதுவும் நடந்துராதுப்பா, நீ கவலைப்படாத. இது நம்ம கோயிலுப்பா, அப்படி யாரும் உங்களை எதுவும் பண்ணிட முடியாது. இங்க வெளியூர்காரங்க நிறைய வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இங்க ரொம்பவும் பாதுகாப்பு இருக்கும். இங்க பாருங்கப்பா, எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. அப்பா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டு சண்டைக்கு போறதா? என்னப்பா நீங்க? சார் ரொம்ப சாரி சார். பரவாயில்ல, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. சாரி. விடுங்கப்பா விடுங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே சரிப்பா. வா வா. சரி வா வா வா. இப்படி மாட்டி விட்டேன். டேய் சாரிடா, எனக்கு என்னன்னு தெரியலடா. இங்க எவனை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. எங்க அவன் அம்சம் ஆளா இருப்பானோ. நீ வேற சும்மா இருடா. நாம பாட்டுக்கு ஊர்க்காரங்க மேல கைய வச்சுட்டு தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. இங்க பார், ஏதாவது நடந்தா நம்ம பாத்துக்கலாம். சரியா? சரி சரி வாங்க போலாம், வாங்க வாங்க. அக்கா, இதுல வெள்ளி தொட்டில் இருக்கு, பத்திரமா எடுத்து வைங்க. அம்மா என்ன பண்றீங்கம்மா? பொங்கலா பிரியாணியா? என்னடா அது? கோயிலுக்கு வந்து பேச்ச பாரு. போட்ட என்ன ஒண்ணு? சாமி, சும்மாமா. இவங்க எல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சதும் நீங்க படையலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க? அம்மா சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் 3 முடிச்சிடலாம் சாமி. மணிக்கெல்லாம் படையல் போட்டுறணும். தாமதம் 3 மணிக்குள்ள படையல் போட்டுடலாம். சரிங்க ஐயா. வாங்க சாமி. ரொம்ப லேட் பண்ணாதம்மா. பெரியமுத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? பயப்படாதயா. காரியத்தை செய்யாம விட்டாலும் விநாயகன் சும்மா விட மாட்டான். சாமிக்கு சாராயம் படைப்பாங்கல்ல, அதுல ஒரு பாட்டில் எடுத்து வாயில கவுத்திக்க, பயம் தன்னால போயிடும். கிருஷ்ணன் குடும்பம் ராமேஸ்வரம் போயிருக்கு. இந்த கிழமை என்னமோ அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொன்னோம். ஆனா ஒண்ணும் பண்ணல போல இருக்கே. நாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒரு தகவலும் இல்ல. என்ன பண்றது நான் இப்போ? எப்படி தெரிஞ்சுக்கிறது இத? யோ, என்ன கிண்டல் பண்றியா? என்னத்த வீட்டுக்குள்ள டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்கத்த. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கு, நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்படி வாயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாயா. என்னத்த? யோ, வந்தமா சட்டை போட்டுன்னு கதையை முடிச்சமான்னு இல்லாம இந்த கிழமை எதுக்கு போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கா? இன்னும் உங்களை போட்டு தள்ளலன்னு உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும்? போன் வரலையா? போட்டு தள்ளி இருந்தா இந்நேரம் அவர் போன் பண்ணி சொல்லிருப்பாருல்ல. ஆமா ஆமா, அந்த ஆளு உங்களுக்கு போன் பண்ணிட்டு தான் மறு வேலையை பாப்பாரு. ஏன் அத்த, அந்த ஆளு உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லையே. சரி, அந்த ஆளை விடு. ஏதாவது மோசமா நடந்திருந்தா என் புருஷன் அங்கதானே இருக்காரு. அவர் எனக்கு பண்ணலனாலும் அவர் பெத்த மகளுக்கு பண்ணாமல விட்டுருவாரு. என்ன மகளுக்கு பண்ணாமல விட்டுருவாரு? ஏன் இது வரைக்கும் எங்க அப்பா எனக்கு பண்ணதெல்லாம் பத்தலையா? ஆமா ஆமா, பண்ணிட்டாலும் போய் வேலையை பாரு. நைட்டு நெய் தோசை பொடி தோசைன்னு வருவீங்கல்ல, வந்து பாருங்க அப்ப கரண்டியாலே குத்துறேன். வாய்க்கு ஒண்ணு குறைச்சல. நல்ல வேளை நம்ம பேசினது அவளுக்கு தெரியல. ஏத்த, அப்படின்னா அந்த ஆளுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாப்ள. பேசாம அந்த ஆளுக்கே போன் பண்ணி கேட்டுடலாமா? ஆமா அத்த, போன்ல பேசுறதா ரொம்ப சேஃப்டி. என்ன வேணாலும் பேசலாம் பாருங்க. தைரியமா போன போடுங்க. வாங்க பாரு, என்ன சும்மா இருக்கியா? ஹலோ ஐயா, நான் ஈஸ்வரி பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்னங்க ஐயா, இவ்ளோ நேரம் ஆச்சு, உங்ககிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணோம். எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தான் இருக்கு ஈஸ்வரி. இன்னும் ஏற்பாடுதான் நடந்துகிட்டு இருக்கா? இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யலையா? நடக்கும். நமக்கு ஒரு வேகம் இருக்குதா, அதுக்காக எல்லாத்தையும் உடனே பண்ண முடியுமா? எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்க. 4 மணிக்கு தான் கோயில்ல பூஜை. அவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்ததும்
நாம நினைச்சது நடக்கும். சார் அப்படின்னா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ண போறீங்களா சார்? அது என்னோட ஆசைதான். ஆனா அதை விட பெரிய விஷயம் பண்ண போறேன். அந்த குடும்பத்தோட ஆணிவேரையே பிடுங்க போறேன். ஆணிவேர் இல்லனா குடும்பமே தன்னால பட்டு போயிடுமே. புரியலீங்களே. கிருஷ்ணனை போட்டத்துல ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடைசியா என் வீட்டுக்கே வந்து ஏன் சொத்தையே தின்னுட்டு போயிருக்கான். எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கரிசி போடுவாங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடியே சோறு போட்டு அனுப்பியிருக்கேன். அவன் கோயிலுக்கு உசுரோட போவான். ஆனா பணமா தான் திரும்பி வருவான். அதுக்கு நான் கேரண்டி. ஐயா சந்தோஷியா, ரொம்ப சந்தோஷம். அவன் செத்துட்டான்னு எனக்கு போன் வரும். நான் உடனே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். போதுமா? போதுங்கய்யா, இது போதுங்கய்யா எனக்கு. இந்த பிளான போட்டு அவன் கதையை முடிக்க போறது என்னவோ நான் தான். ஆனா இதுக்கு தகவல் கொடுத்தது நீ தானே. இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐயா அப்படியே என் புள்ள விஷயத்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க என் புள்ளைய மட்டும் வெளியில எடுத்துட்டா காலா காலத்துக்கு நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். கவலையப்படாத. உன் புள்ளைய வெளியெடுக்கிறதுக்கு நானாச்சு. நான் நினைச்சது நடக்கட்டும். இனி உன் புள்ள என் புள்ள மாதிரி. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும். ஐயா நான் கூட ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி வச்சற. தகவல் வந்ததும் சொல்றேன். சரிங்கய்யா. அப்பா, ரொம்ப சந்தோஷம் கடவுளே. மாப்ள, அந்த ஆளு கிழவனா இருந்தாலும் மடமடன்னு வேலையை பாக்குறான். இந்த கிரி சின்ன வயசுன்னு பேருதான், ஒண்ணுத்துக்கு துப்பு கிடையாது. அவன் துப்பு கேட்டு இருக்கிறதுனால தான் இப்ப ஜெயில கிடக்குறான். அத்த அப்படின்னா அந்த விநாயகர் கிருஷ்ணனை எப்படி போட்டு தள்ளது கன்ஃபார்ம். மாப்ள, இந்த சென்னை அவங்களுக்கு சொந்த ஊரே கிடையாது. ஆனாலும் இங்கேயே அந்த கிருஷ்ணன் குடும்பத்தை என்ன ஆட்டம் ஆட்டி வச்சாங்கன்னு பார்த்தல. இப்ப இவங்க போயிருக்கிறது ராமேஸ்வரம். அந்த ஆளோட சொந்த பூமி கோட்டை. அங்க வச்சு அந்த ஆள இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நிச்சயமா முடிச்சிருவான், பாத்துக்கிட்டே இரு. அப்படின்னா ஒரு 1000 ரூபீஸ் பெட்டுங்க. எதுக்கியா காசு? பின்னத்த சாங்க போற மனுஷனுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்குவானா? ஐயோ அவசரப்படாதயா. கிருஷ்ணன் போயிட்டான்னு தகவல் வரட்டும். அதுக்கப்புறம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் என்ன, அந்த பிளாக்ஸோ பிளக்ஸோ போர்டு வைப்பாங்களே, அந்த போர்டை வச்சு கண்ணீரஞ்சலியை கொண்டாடிடலாம். சரி நீங்க ஆரம்பிங்க. சரி